அதுவும் திரைத்துறையில் இருப்பவர்களே கேட்கிறார்கள். ஆனால் படத்தின் வசூல் லாபம் எல்லாம் தயாரிப்பு நிறுவனமான $1,000,000 நிறுவனத்திற்குத்தான் அந்த டாலர் எல்லாம் போய்விட்டது என நகைச்சுவையாக பகிர்ந்து கொண்டார். கல்லூரிகளில் வேண்டாம். அதேபோல உங்கள் படங்கள் பிரம்மாண்டமான வெற்றிகளை குவிக்கிறது. நீங்கள் நேரு ஸ்டேடியம் போன்ற இடங்களில் படத்தின் இசை வெளியீட்டு விழாக்களை செய்யலாமே என்ற கேள்விக்கு மிகவும் பாராட்ட தகுந்த பதிலையும் தனது நிலைப்பாட்டையும் கூறினார். அதாவது, அவ்வளவு பிரம்மாண்டம் எல்லாம் தேவையற்றது என நான் நினைக்கிறேன். இதற்கு முந்தைய படங்களில் கூட இசை வெளியீட்டு விழாவை கல்லூரியில் நடத்தலாம், மாணவர்களை திரட்டி பிரம்மாண்டமாக நடத்தலாம் என கூறினார்கள். ஆனால் நான் தான் வேண்டாம் என கூறி தடுத்து வருகிறேன். படிக்கும் இடத்தை நமது படத்தை விளம்பரப்படுத்தும் இடமாக மாற்ற வேண்டாம் என தோன்றியது. அந்த மாணவர்களை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம் என்று தோன்றியது. நந்தன் மற்றும் டூரிஸ்ட் ஃபேமிலி படங்களின் தயாரிப்பாளர்களிடம் தப்பித்து விட்டேன். இவர்களிடமும் தப்பித்து விட்டேன். ஒருவேளை எதிர்காலத்தில் தயாரிப்பாளர்களின் உந்துதலால் எனது படங்களின் ப்ரமோஷன்கள் அங்கு நடக்கலாம். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடில்லை என கூறினார். சசிகுமாரின் இந்த பேச்சும் பதிலும் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.